ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட என்ன காரியத்தில் நெருக்கப்படுகிறீங்களோ, எந்த காரியத்துக்காக குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ, அந்த காரியத்தை நினச்சி வேதனைப்படுறீங்களோ, அது தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கொடுத்துருங்க. அவர் உங்களை விடுவிக்கிறவராய், அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்ன காரியத்திலலாம் நீங்கள் நொறுக்கப்பட்டு இருக்கீங்களோ, என்ன காரியத்திலலாம் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கீங்களோ, அந்த காரியத்தை தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அந்த காரியத்திலே மகிமைப்படும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்துவார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உனக்கு நெருக்கங்களும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும்போது, நீ தேவனை நோக்கி முறையிடும்போது தேவன் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை அவர் காண்கிறவராய் இருக்கிறார். பாருங்களேன், அன்னால் தேவ சமூகத்திலே போய் கண்ணீரோடு அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். 14ஆம் வசனம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. நாட்களில் பார்க்கிறோம், உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டுமாம், ஸ்தோத்திர பலி இட வேண்டுமாம். அப்போ இந்த நாளில் இந்த இடத்துல பார்க்கிறோம், அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் அவள் அழுது அங்கே மன்றாடி ஜெபிக்கிறவளாய் காணப்படுகிறாள். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, பொருத்தனையோடு அங்கு ஜெபிக்கிறாள். இந்த நாளிலும் நீங்கள் பொருத்தனையோடு ஜெபிக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். இங்கே அதனால தான் பார்க்குறோம், ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனையோடு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனை, உன் பொருத்தனையை செலுத்தி. நீங்கள் என்னென்ன காரியங்களெல்லாம் பொருத்தனை பண்ணுறீங்களோ, அந்த பொருத்தனை பண்ணுகிற காரியங்களெல்லாம் செலுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய நெருக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போட போகிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போட போகிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு முடிவை அவர் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனைகளை செலுத்தி நீங்கள் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அந்நாளை விடுவித்தவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை உயர்த்தும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த நாட்டில் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்து நீர் இவர்களை கனப்படுத்தி உயர்த்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.